காடுவெட்டி குருங்கிற ஒரு பெரிய ஆளுங்க இருந்தாரு. அந்த காடுவெட்டி குரு வந்து ஞாபகப்படுத்துறது குருன்னு கூப்பிட்டு அந்த குருமூர்த்தியோட வீட்டில் அந்த ஜெய்பீம் படத்துலேயே கேலண்டர்லாம் பார்த்தா அந்த பாமகவோட அந்த மாம்பழம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உபகரணங்கள், உணவு உபகரணங்கள். இதனால தான் பாமக கலாட்டா பண்ணி அதை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த 4-5 சீனை கட் பண்ணாங்க. வேணுண்டே வன்னியர்களுக்கோ இருளர்களுக்கோ ஒரு பிரிவினைவாதம் இதுதான் எனக்கு பிடிக்கவே. இப்படி பக்கா ஒரு கதை கட்டுறாங்க. நேரேட்டிவ், பிரிவினைவாதத்துக்கு ஒரு நேரேட்டிவ். இன்னொரு விஷயம், உண்மையான கதை பார்த்தீங்கன்னா அந்த காமபுரம் கதையில் கோவிந்தன் என்கிற ஒரு வன்னியர் ரொம்ப உதவி இந்த குடும்பத்துக்கு பண்ணி சொந்த பாக்கெட்டு ஜோபியிலிருந்து பல்லாயிரம் ரூபாய் இவங்களுக்கு கொடுத்து, நான் வந்து இந்த குடும்பத்துக்கு நீதி வர்றது வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன் சபதம் பண்ண இளைஞர் கோவிந்தன். 23 வயசு சபதம் பண்ணி 16 வருடங்கள் ஆகி அப்புறம் 39 வயசு தான் கல்யாணம் பண்றான். எப்ப நீதி வழங்கப்பட்டப்புறம் இந்த தண்டனை வந்து இந்த அந்தோணி சாமிக்கு வழங்கப்பட்ட பிறகுதான் அவன் கல்யாணமே பண்ணான்.